இக்காலத்தில் நாம் அனுபவிக்கும் பாடுகளும் துன்பங்களும் நம்மிடத்தில் வெளிப்படவிருக்கும் தேவனுடைய மகிமையுடன் ஒப்பிட முடியாது என்று பவுல் சொல்லுகிறார். எனவே இன்று நீங்கள் அனுபவிக்கும் துன்பங்களை பார்த்து மனம் தளர்ந்து சோர்ந்து போகாதிருங்கள். இந்த பாடுகள் தற்காலிகமானது, ஆனால் அவை உண்டாக்கும் மகிமை நித்தியமானது. இன்றைய அனுதின தியானம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ரோமர் 8:18. இக்காலத்தில் நாம் அனுபவிக்கும் பாடுகளும் துன்பங்களும் நம்மிடத்தில் வெளிப்படவிருக்கும் தேவனுடைய மகிமையுடன் ஒப்பிட முடியாது என்று பவுல் சொல்லுகிறார். பவுல் இதை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவத்திலிருந்து சொல்கிறார். சிறை, துன்பம், அவமானம், வேதனைகள், ஏமாற்றங்கள் எல்லாவற்றையும் கடந்து சென்றும் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று என்று சொல்லுகிறார். இன்று நாம் எதிர்கொள்ளும் கஷ்டங்கள் தற்காலிகமானவைகள். இனி வெளிப்படும் மகிமை நித்தியமானது. தேவனுடைய ஜனங்கள் பொதுவாக தங்கள் வாழ்க்கையில் பாடுகள் வரக்கூடாது, பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை இந்த உலகத்தில் நமக்கு பாடுகளும் உபத்திரவங்களும் உண்டு என்று சொல்கிறது. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். யோவான் 16:33. விசுவாசியாக இருப்பதாலே நாம் பாடுகள் இல்லாத வாழ்க்கையை வாழ்வோம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லவில்லை. மாறாக பாடுகள் வரும், சோதனைகள் வரும், கண்ணீர் வரும் என்றும், ஆனால் அந்த பாடுகளின் மத்தியில் தேவன் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்று நீங்கள் அனுபவிக்கும் துன்பங்களை பார்த்து மனம் தளர்ந்து சோர்ந்து போகாதிருங்கள். இந்த பாடுகள் தற்காலிகமானது, ஆனால் அவை உண்டாக்கும் மகிமை நித்தியமானது. உண்மையில் தேவன் அனுமதிக்கும் பாடுகள் நம்மை தாழ்த்த அல்ல. இக்காலத்து பாடுகள் என்பது இந்த பூமியில் மனிதனாக பிறந்த எல்லோரும் அனுபவிக்க வேண்டிய பாடுகள். இது மனிதனின் பாவத்தினால் வந்த பாடுகள். இது ஆதாமின் பாவத்தின் நிமித்தம் நம் எல்லோருக்கும் வரும் பாடுகள். அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளரும் போது அந்த வளர்ச்சியில் முதிர்ச்சி அடைவதற்காக பல பாடுகள் வழியாக நாம் கடந்து போக வேண்டியுள்ளது. இவைகள் நம்மை பலவீனப்படுத்த அல்ல, நம்மை பலப்படுத்தி நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் உறுதியாக நம்மை நிற்கச் செய்கின்றன. அதைப்போல இனிமேல் வெளிப்பட போகும் மகிமைக்காக, தேவனுடைய இராஜ்யத்தில் நாம் பெறப்போகும் மகிமைக்காக நாம் இந்த பூமியில் கடந்து போகும் பாடுகள். தேவன் நமக்காக வைத்திருக்கும் அந்த மகிமை மனித புத்தியால் அளவிட முடியாதது. நம்முடைய பார்வை உலக காரியங்களில் அல்ல, வரப்போகும் மகிமையில் இருக்கட்டும். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் இலேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. 2 கொரிந்தியர் 4:17. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.